In this class, we are going to learn about inverse trigonometry property 8. Property 8 பார்க்கலாம் பாருங்க. First property 8ல என்ன ஃபார்முலா வருமோ அந்த ஃபார்முலா கொடுத்துறேன் நான். ரெண்டு ஃபார்முலா வரும், அந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா sin inverse x plus sin inverse y. Sin inverse x is equal sin inverse x plus sin inverse y. இந்த ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. This is equal to என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா sin inverse of x sin inverse of x square root of 1 minus y square plus y into square root of 1 minus x square அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இது எப்போ எழுதணும் பார்த்தீங்கன்னா நம்ம if x, y greater than -1 greater than or equal to -1 less than or equal to +1 and x square plus y square less than or equal to 1 இப்படி இருந்தா இந்த மாதிரி எழுதணும். அப்படி இல்லைன்னா ஆர் வேற எந்த மாதிரி இருந்தா எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா if x into y less than 0 and x square plus y square வந்து greater than 1 இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ வேற மாதிரி இருக்கும்போது என்ன ஃபார்முலாஸ் வரும் பார்த்தீங்கன்னா 5 minus sin inverse of x root of 1 minus y square plus y root of 1 minus x square. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா if x, y greater than 0 less than or equal to 1 and x square plus y square வந்து greater than 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல இன்னொன்று என்ன எப்படி எழுதுறோம்னா -5 minus sin inverse x root of 1 minus y square plus y root of 1 minus x square. இது வந்து if x, y greater than or equal to -1 less than 0 இங்க புரியுதுங்களா? and x square plus y square வந்து greater than 1 இருக்கணும். ஸோ sin inverse x plus sin inverse y வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி நமக்கு எல்லா போர்ட்லையும் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா sin inverse x plus sin inverse y equal to sin inverse of x root of 1 minus y square plus y root of 1 minus x square இந்த ஃபார்முலாலேயே முடிகிற மாதிரி தான் கேட்பாங்க. அதாவது x, y வந்து greater than or equal to -1 less than or equal to 1 x square plus y square less than or equal to 1 அப்படின்னா if x into y less than 0 x square plus y square greater than 1 வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு I8 இந்த மாதிரி வரும்போது இந்த கண்டிஷன்ஸ் வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரிங்களா? இது sin inverse x plus sin inverse y வருது இல்லைங்களா? இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், செகண்ட் ஃபார்முலா sin inverse x minus sin inverse y க்கு பார்த்துக்கலாம். sin inverse x minus sin inverse y க்கு ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தனியாக எழுதணும்னு தேவையில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த y சப்போஸ் நமக்கு y வந்து நெகட்டிவ் y ரீப்ளேஸ் பை -y போட்டீங்கன்னா அப்படியே sin inverse x பிளேஸ்ல y ரீப்ளேஸ் பை -y போட்டா sin inverse -y வந்து -sin inverse y ன்னு வந்துரும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஃபார்முலா கொடுக்குறோம். நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் ப்ரூஃப் பார்க்க போறோம். செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்லிட போறோம், y ரீப்ளேஸ் பை -y அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா வந்து இப்படி எடுக்கலாம் இல்லையா, -sin inverse x plus sin inverse y வரலாம், இல்லைன்னா -sin inverse x minus sin inverse y ன்னு வரலாம் இல்லையா. அதனால sin inverse x plus sin inverse y க்கு இந்த ஃபார்முலா போட்டுட்டு x y வந்து நமக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் போடுது, நெகட்டிவ் வந்துச்சுன்னா x நெகட்டிவ்னா x ரீப்ளேஸ் பை -x y ரீப்ளேஸ் பண்ணி -y அப்படின்னு போட்டுட்டு நம்ம பண்ண வேண்டியதுதான். இருந்தாலும் சும்மா உங்களுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது y ரீப்ளேஸ் பை -y ன்னு போட்டோம்னா sin inverse x plus sin inverse y வந்து sin inverse x minus sin inverse y ன்னு எழுதிக்கலாம். அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க உங்களுக்கு. அப்போ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா sin inverse of x root of 1 minus y square minus y root of அப்படி y ரீப்ளேஸ் பை -y போட்டுக்கணும் 1 minus x square. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி போட்டுக்கணும். if இது என்ன பார்த்தீங்கன்னா x, y greater than or equal to -1 less than or equal to 1 and x square plus y square வந்து less than or equal to 1 or செகண்ட் கண்டிஷன் அப்படியே போட்டுங்க x into if x into y நேற்று இன்இக்வாலிட்டி சைன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இல்லையா, x into y வந்து இங்கே less than 0னா இங்கே greater than 0 அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? and x square plus y square greater than 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்படியே நெக்ஸ்ட் ஃபார்முலாலாம் அப்படியே எழுதிருங்க. 5 minus sin inverse x root of 1 minus y square minus y root of 1 minus x square அப்படின்னு போட்டுருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? போட்டுட்டு இப்போ இந்த கண்டிஷன் அப்படியே எழுதிக்கிங்க. if இங்க என்ன போடுறீங்க பாருங்க, if x is greater than 0 less than or equal to 1 அப்படின்னு போட்டு y வந்து எப்படி பண்ணு பாருங்க, greater than or equal to -1
less than or equal to 0 அப்படின்னு போட்டுட்டு and x square plus y square வந்து greater than 1 அப்படின்னு போட்டுருங்க. புரிஞ்சுங்களா? இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து x வந்து greater than 0 to 1ன்னு போட்டுரும். ஆனா y வந்து மைனஸ் ரீப்ளேஸ் பண்றதுனால இப்படி வந்துருது. அடுத்த ஃபார்முலா என்ன சொல்லுங்க? மைனஸ் பை மைனஸ் சைன் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டுருங்க. இங்க என்ன பண்றீங்க? மைனஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. இப்படி பண்ணிட்டு இப்போ கண்டிஷன் எழுதுறீங்க. எப்படி கண்டிஷன் எழுதுறோம் பாருங்க. இங்க வந்து இஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லு, லெஸ் தென் 0 வந்துட்டு ஒய்க்கு மட்டும் மாத்திக்கணும். நம்ம ஒய்க்கு என்ன வரும் சொல்லுங்க. ஒய் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1. இப்போ வந்து இதுக்கு ப்ரூஃப் பார்க்க போறோமே தவிர அந்த ப்ரூஃப் நம்ம பார்த்தாலுமே கூட இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டைரக்டா நம்ம ஐஐடியில சம்ஸ் எல்லாம் கேட்கும் போது டைரக்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ரூஃப் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் புரியறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தவிர ப்ரூஃப் தேவையில்லை. சரி, இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு மட்டும் ப்ரூஃப் பார்த்துட்டு செகண்ட் ஃபார்முலா அப்படியே ஒய் ரீப்ளேஸ் பை மைனஸ் ஒய் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ரூஃப் போடலாம் பாருங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா லெட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துங்க அண்ட் சைன் இன்வர்ஸ் ஒய்யை வந்து ஆங்கிள் பின்னு எடுத்துங்க. சைன் இன்வர்ஸ் எக்ஸை ஏன்னு எடுத்துட்டு சைன் இன்வர்ஸ் ஒய்யை பின்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, சைன் ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ வரும். இங்கே என்ன வரும் சொல்லுங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் பி அப்படின்னு வரும். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் வந்து என்ன சொல்லுங்கப்பா, அது சாரி ஏவும் பியும் ஆங்கிள்ஸ் தானே. இது பிரின்சிபல் டொமைன்ல தானே எழுதணும். சைன் தீட்டாக்கு பிரின்சிபல் டொமைன் என்ன சொல்லுங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு என்ன வரும் சொல்லுங்கப்பா, மைனஸ் பை பை 2ல இருந்து பை பை 2 பிளஸ் பை பை 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ அப்போ இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல வரும், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். அப்படிதானே? மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2 ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படி தானே வருது. அப்படின்னா ஏவும் பியும் ஃபோர்த் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது சொல்லுங்க, காஸ் ஏவும் காஸ் பியும் கண்டிப்பா வந்து கிரேட்டர் தேன் 0 தான் இருக்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா காஸ் தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் பாசிட்டிவ் தானப்பா. அதனால வந்து இந்த ஏ கமா பி வந்து மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ல இருக்கும்போது காஸ் ஏ காஸ் பி கிரேட்டர் தேன் 0 இருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல இருந்து இப்போ காஸ் ஏ காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. இங்க வந்து சைன் ஏக்கு எக்ஸ் சைன் பிக்கு ஒய் தானே இருக்கு. அப்போ காஸ் ஏக்கு என்ன வரும் ஃபார்முலா சொல்லுங்க. காஸ் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ தானே. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து சைன் ஏ வந்து எக்ஸ்னால 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு சைன் பி தானே இருக்கு. அப்போ சைன் பி வந்து நம்ம காஸ் பியை எழுதும் போது என்ன வரும் ஃபார்முலா பாருங்க, cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தானே வரும். அப்படியே ரூட் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ cos b இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. சைன் பி வந்து ஒய்ன்றதுனால 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஏ கமா பி வந்து நமக்கு என்னது, ஏவும் பியும் மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ன்னு இருக்கு. கரெக்டுங்களா? ஏ கமா பி வந்து எங்க இருக்கு, மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா எழுத போறேன் நான். இப்போ எழுதுறது வந்து சைன் ஏ பிளஸ் பி. நல்லா கவனிங்க. சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க, சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி. கரெக்டுங்களா? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு வரும் இல்லைங்களா? சரி, அப்படி எழுதும் போது அப்போ சைன் ஏ பிளஸ் பி பிளேஸ்ல என்ன போட்டுக்கலாம் பாருங்க, சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ். கரெக்டுங்களா? காஸ் பி என்ன பார்த்துருக்கோம், ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஏ வந்து என்ன பாருங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ணணும், சைன் பி வந்து ஒய். அந்த ஒய் இங்க போறதை விட இங்க கொஞ்சம் போட்டோம்னா ரூட்டுக்கு வெளியில இருக்குன்னு புரிஞ்சிடும். இது ஒய். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன எழுதியிருக்கேன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒய். இங்க ஒய்ன்னு போட்டுட்டு இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு போட்டுங்க. சைன் பி வந்து ஒய், காஸ் ஏ வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இதே மாதிரி சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா எழுதலாம். சைன் ஏ மைனஸ் பி என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க. அப்படியே இங்க பிளஸ் ரீப்ளேஸ் பை மைனஸ் போட்டீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி வரும். அது என்ன வரும் பாருங்க, அப்படியே எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்துருது. இதுல இருந்து இதே மாதிரி காஸ் ஏ பிளஸ் பி எழுதலாம். காஸ் ஏ பிளஸ் பி என்ன சொல்லுங்க ஃபார்முலா, காஸ் ஏ பிளஸ் பிக்கு வந்து ஃபார்முலா வந்து காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி வரும். காஸ் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ காஸ் பி போட்டுங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? மைனஸ் சைன் ஏ சைன் பி, சைன் ஏ வந்து எக்ஸ், சைன் பி வந்து ஒய். இதே அப்படியே காஸ் ஏ மைனஸ் பி வேணும்னா இங்க மைனஸ் இருக்கிறத பிளஸ்ஸா மாத்திங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு.
இப்போ நம்ம ஒரு கேஸா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு கேஸா நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்ப கேஸ் 1ன்னு போலாமா? சரி, கேஸ் 1 பாருங்கப்பா. கேஸ் 1 என்ன எடுக்கிறோம் பாருங்க. when இதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிங்க, டக்கு டக்குன்னு நம்ம பார்க்கலாம். when x, y when x, y வந்து greater than or equal to -1 less than or equal to 1 இருக்கு. and x square plus y square வந்து நமக்கு less than or equal to 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தானே எழுதியிருக்கோம். இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. நான் எழுதுறது புரியுதா பாருங்க, புரியலனா கேளுங்க. இந்த y ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு x ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ y ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் x ஸ்கொயர் வரும். அதை எப்படி மாத்தி எழுதலாம்? 1 மைனஸ் x ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கா. இல்லைன்னா x ஸ்கொயர் இங்க வச்சுட்டு y ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்ப என்ன வரும் பாருங்க. அண்ட் 1 மைனஸ் y ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு தப்பா எழுதிருக்குமா? 1 மைனஸ் y ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் வரணும். ஏன்னா வந்து x ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் x ஸ்கொயர் வந்து இங்க x ஸ்கொயர் லெஸ் தென் 1 மைனஸ் y ஸ்கொயர் வருது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க. இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. அப்ப இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 மைனஸ் x ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் y ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? 1 மைனஸ் y ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர் வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ இது என்ன பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர், இப்போ ரூட் எடுத்துருங்க. இதை ரூட் எடுத்துட்டீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் y ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு x இன்டு y வருது. இப்போ இதுல இருந்து இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் y ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இந்த xy லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்கப்பா. xy வந்து லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் xy இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு புரியுது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். எப்படி 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு. இங்க ஆக்சுவலா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எப்படி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், இங்க 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்திருக்கும். அங்க தானப்பா டவுட் வந்தது உங்களுக்கு. இங்க வந்து கிரேட்டர் தென் வந்திருக்கும். இங்க கிரேட்டர் தென் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு மைனஸ் எக்ஸ் ஒய் தான் என்ன சொல்லுங்க. அதுதான் இங்க எழுதியிருக்கும் பாருங்க. ஃபார்முலா இங்க பிராக்கெட்ல காட்டுறேன் பாருங்க. அதுதானே இந்த பிராக்கெட்ல காமிச்ச ஃபார்முலா தானே. காஸ் ஏ பிளஸ் பி இன்டு ரூட், இதுதான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ இந்த வேல்யூ என்ன போட்டுக்கலாம் நம்ம? காஸ் ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கலாமா? இதை வந்து காஸ் ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கோங்க. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்போ காஸ் ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது கிரேட்டர் தென் 0னா காஸ் ஏ பிளஸ் பி வந்து கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி வந்து கிரேட்டர் தென் 0னா ஏ பிளஸ் பி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும்? காஸ் தீட்டா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா ஏ பிளஸ் பி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும்? எய்தர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அப்படின்னா ஏ பிளஸ் பி பிலாங்ஸ் டு என்ன வரணும்? ஏ பிளஸ் பி பிலாங்ஸ் டு என்ன வரணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் 5/2ல இருந்து பிளஸ் 5/2க்குள்ள இருக்கணும். மைனஸ் 5/2ல இருந்து பிளஸ் 5/2க்குள்ள இருக்கணும். ஆனா வந்து நமக்கு ஏ வந்து ஜென்ரலாவே பார்த்துருக்கோம். ஏ பிலாங்ஸ் டு எங்க போட்டிருந்தோம்? இங்க ஏவும் பி மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2 தானே போட்டிருந்தோம். அப்போ ஏ பிளஸ் பி வந்து நமக்கு எவ்வளவு வந்திருந்தது? தனியா பார்க்கும்போது ஏ பிளஸ் பி பிலாங்ஸ் டு -5 டு +5. கரெக்டுங்களா? -5 டு +5. இங்க ஏ வந்து பிலாங்ஸ் டு -5/2, பி பிலாங்ஸ் டு +5/2 இருந்துச்சுன்னா அப்போ ஏ பிளஸ் பி வந்து -5 டு +5 வருது. ஆனா நமக்கு ஏ பிளஸ் இங்க காஸ் ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போ ஏ பிளஸ் பி என்ன வரணும் சொல்லுங்க? -5/2 டு +5/2 வரணும். இங்க வந்து ஏ பிளஸ் பி -5 டு +5 இருக்குன்னா ரெண்டுமே யூனியன் எடுத்தா -5/2 +5/2 வந்துருது இல்லைங்களா? அப்போ பிரின்சிபல் டொமைன்ல தானே இருக்கு. அப்போ வந்து ஏ பிளஸ் பி பிரின்சிபல் டொமைன்ல இருக்கிறதுனால நம்ம அப்படியே டைரக்டா ஃபார்முலா எழுதிக்கலாம் பாருங்க. எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஏ பிளஸ் பி வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஏ பிளஸ் பி வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -5/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5/2 இருக்கணும். அப்படிதானே இருக்கணும். அப்படின்னா தேர்ஃபோர் சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நல்லா பாருங்க. இங்க பிராக்கெட்ல எழுதுறது தான் சைன் ஏ பிளஸ் பி. இந்த ஃபார்முலா தான் சைன் ஏ பிளஸ் பி. கரெக்ட்டுங்களா? ஸோ சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன பார்த்தோம் நம்ம? எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படிதானே பார்த்தோம். இப்போ வந்து ஏ பிளஸ் பி வந்து நமக்கு பிரின்சிபல் டொமைன்ல இருக்கிறதுனால, ஏ பிளஸ் பி வந்து பிரின்சிபல் டொமைன்ல இருக்கிறதுனால அப்படியே நம்ம சைன் இன்வர்ஸ் எடுத்தோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்து தீட்டான்னு வந்துரும். அப்போ போத் சைடு சைன் இன்வர்ஸ் எடுத்துருங்க. அப்போ இங்க சைன் இன்வர்ஸ் போத் சைடு அப்படி எடுத்தீங்கன்னா இங்க வந்து என்ன வந்துரும்? அப்படியே சைன் இன்வர்ஸ் நீங்க போட்டுக்கணும். கொஞ்சம் பாத்துங்க, இங்க சைன் இன்வர்ஸ் அப்படி போட்டுட்டேன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்து தீட்டா. ஏன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா தீட்டா? ஏன்னா தீட்டா வந்து பிரின்சிபல் டொமைன்ல இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்
பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்படின்னு போட்டுட்டு ஏன்றது என்னது? ஏன்றது என்ன பார்த்துருந்தோம்? ஏன்றது தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பி என்றது தான் சைன் இன்வர்ஸ் ஒய். கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து என்ன கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 1 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா, சரிங்களா? அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இந்த ப்ரூஃப் பார்க்கறத இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் தெரிஞ்சா போதுமே தவிர, ப்ரூஃப் வந்து நம்ம சும்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலா தான் நமக்கு தேவைன்றதை நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா வந்து கேஸ் 1 அது புரிஞ்சு. அதாவது இப்போ என்ன பார்த்தோம், இது வந்து இந்த ஃபார்முலா புரியுது. சரி, அடுத்த கேஸ் போயிடலாங்களா? சரி கவனிங்க. இப்போ வந்து கேஸ் 2 போயிடலாம். கேஸ் 2 என்ன சொல்லுங்க? கேஸ் 2 வந்து when x into y less than 0 and x square plus y square greater than 1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரெண்டு கேஸ் சொல்லியிருந்தோம், நல்லா பாருங்க. அதாவது xy greater than -1 less than 1 and x square plus y square less than 1 இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான். இல்ல x into y less than 0 x square plus y square வந்து greater than 1 இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க இந்த கேஸ்ல வந்து xy less than 1 and x square plus y square greater than 1 அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வரணும்னா, நல்லா கவனிங்கப்பா, இந்த மாதிரி வரணும்னா எய்தர் x greater than 0 இருக்கலாம், அப்படின்னா y less than 0 இருக்கணும். x into y less than 0 வரணும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? x less than 0 இருந்துட்டு y greater than 0 இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா பாருங்க, அப்படின்னா வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியல, ஆங்கிள் ஏ வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஏ பிலாங்ஸ் டு 0 to π/2 வரணும். 0 to π/2 புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? 0 to π, x greater than 0 னா 0 to π/2 புரியுதுங்களா? y less than 0 னா அப்போ b ஆங்கிள் b பிலாங்ஸ் டு என்ன வரணும் சொல்லுங்கப்பா? -π/2 -π/2, 0 -π/2. இங்க ஈக்குவல் டு கண்டிஷன் இல்லாதனால இங்க ஓபன் பிராக்கெட்ல போடுறேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இங்க ஒரு ஓபன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது இந்த கண்டிஷனுக்கு. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க? a belongs to -π/2, 0. இது y greater than 0 னா அப்போ b belongs to என்ன வரணும் சொல்லுங்க? b belongs to 0, π/2 அப்படின்னு நமக்கு வரணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்கப்பா. இது புரிஞ்சு இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன், அப்போ ரெண்டு கண்டிஷன், எந்த கண்டிஷன் எடுத்தாலும் நமக்கு என்ன வந்துடும்னா, அப்போ a plus b என்ன வரும் சொல்லுங்க? a plus b என்ன வரும் சொல்லுங்க? இங்க -π/2 போட்டிருக்கணுமா? இங்க -π/2 போட்டிருக்கணும். புரியுதுங்களா அது? சரி, இது வந்து ஞாபகம் வச்சுங்கப்பா. இந்த பேஜ் உங்களுக்கு புரிஞ்சு தானப்பா அது? சரி, இப்போ கவனிங்க. இப்போ வந்து a வந்து 0 to π/2, b வந்து -π/2 to 0, அப்படி இல்லைன்னா a வந்து -π/2 to 0, b வந்து 0 to π/2 அப்படி போட்டோம்னா அப்போ a plus b என்ன வரும் சொல்லுங்க? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -π/2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? π/2 அப்படி தானப்பா வரும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து இதுல என்ன சொல்றாங்க? x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து greater than 1 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இது? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் greater than 1 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து x ஸ்கொயர் அந்த பக்கம் அமிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன வந்தது? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஒய் ஸ்கொயர் வரணும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஒய் ஸ்கொயர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் அமிச்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் என்ன வரணும் சொல்லுப்பா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்க தப்பா எழுதியிருக்கோம் பாருங்க. இங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மாத்தி எழுதிட்டோம். ஆக்சுவலா ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரணும். இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வரணும்? சாரி, இது ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரணும். இப்படின்னு வந்திருக்கணும். இது புரிஞ்சு உங்களுக்கு? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் into 1 minus y square is என்ன வருது பாருங்கப்பா? less than x square into y square. புரியுதுங்களா அது? இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வருது? root of 1 minus x square into root of 1 minus y square is less than, இங்க தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். mod of xy whole square அப்படின்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். mod of xy whole squareன்னு வச்சுக்கணும். ஏன்னா x y வந்து நமக்கு டிஃப்ரெண்டா தானே இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுத்துட்டு ரூட் எடுக்கும். அப்படி எடுத்துட்டு இங்க ரூட் எடுக்கிறோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், போன கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் 0னே பார்த்துருப்போம். அதனால பிரச்சனை இருக்காது. அப்படிதானப்பா அது? இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க.
இப்போ வந்து இது மாடர்ன் போட்டிருக்கும். அடுத்து கண்டினியூஷன் போலாமா இப்போ? சரி பாருங்க. கவனிங்கப்பா. இப்போ என்ன வருது பாருங்கப்பா. இது இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வரும்? இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். mod ஆஃப் xyன்னா xy வந்து மைனஸா இருக்கலாம், பிளஸ்ஸாவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ மைனஸ் mod xy லெஸ் தென் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் y ஸ்கொயர் லெஸ் தென் mod xy அப்படின்னு இருக்கும். ஏன்னா மாடுலஸ்ல எடுக்கும்போது அது மைனஸாவும் இருக்கலாம், பிளஸ்ஸாவும் இருக்கலாம்ன்றதுனால இப்படி எழுதிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து மைனஸ்ல எழுதிட்டதுனால நம்ம என்ன பண்றோம்னா, இதை இப்போ xy லெஸ் தென் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x ஸ்கொயர் அடிப்பட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் y ஸ்கொயர்னு போட்டுட்டு லெஸ் தென் மைனஸ் xy அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா வந்து xy லெஸ் தென் 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து இப்போ வந்து பாருங்க, இங்க xy லெஸ் தென் 0 தானே நம்ம கண்டிஷன் பார்க்குறோம். அப்படின்னா mod ஆஃப் xy வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. mod ஆஃப் xy வந்து நமக்கு மைனஸ் xyன்னு வந்திருக்கும் அப்படின்னு போட்டாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த xy இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம்னு வச்சுங்கப்பா. xy இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த xy இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் xyன்னு வந்துருதா? வந்துருச்சுன்னா இப்போ என்ன ஆயிரும் பாருங்க, இது இங்க 0 போடும்போது கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? காஸ் ஏ பிளஸ் பி. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி என்ன வருது? காஸ் ஏ பிளஸ் பி வந்து கிரேட்டர் தென் 0 வருதுங்களா? காஸ் ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா அப்போ ஏ பிளஸ் பி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும்? எதர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அப்படின்னா ஏ பிளஸ் பிக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க? ஏ பிளஸ் பி வந்து மைனஸ் பை பை டூ கம்மா பை பை டூல இருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு வந்து என்னது, இது மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூன்னா நமக்கு வந்து அது பிரின்சிபல் டொமைன்ல வந்துருது. அப்படிதானே? அப்போ சைன் ஏ பிளஸ் பி இருக்கு இல்லையா? சைன் ஏ பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம? சைன் ஏ பிளஸ் பிக்கு வந்து எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே இந்த ஃபார்முலா தானே பார்த்தோம். இப்போ ஏ பிளஸ் பி வந்து பிரின்சிபல் டொமைன்ல இருக்கிறதுனால அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்துருங்கப்பா. அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ பிளஸ் பி வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ பிளஸ் பி வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. இந்த கண்டிஷன் புரிஞ்சு இல்லையா? இங்க xy லெஸ் தெனா இருக்கனால mod ஆஃப் xy என்ன பண்ணணும்? மைனஸ் xyன்னு போடணும். அது புரிஞ்சுதானே உங்களுக்கு? சரி. இப்போ வந்து பாருங்க, இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஏ பிளஸ் பி அப்படியே ஏ பிளஸ் பின்னு போட்டுக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்றது என்ன சொல்லுங்க? சைன் இன்வர்ஸ் எக்ஸ். பி என்றது என்ன சொல்லுப்பா? சைன் இன்வர்ஸ் ஒய். தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒருத்தர் கேட்டிருக்காரு எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு கேட்க வேணாம். எனக்கும் தெரியாது எப்படி மனப்பாடம் பண்றது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். ப்ரூஃப் இந்த செகண்ட் தேர்ட் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து போயிடலாம் பாருங்க. கிளாஸ் வந்து அடுத்த கேஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம்னா when x, y greater than 0 less than or equal to 1. இது greater than பா, இது greater than 0 less than or equal to 1 and x square plus y square is greater than 1. இது வந்து எந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிடலாம் பாருங்க. இந்த கேஸுக்கு x, y greater than 0 less than 1 x square plus y square greater than 1. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல போறோம் இப்போ. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ பாருங்க, in this case x, y greater than 0 less than 1 x square plus y square வந்து greater than 1. அப்போ greater than 1 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னா a belongs to எப்படி வரும் பாருங்க, 0, pi by 2. a belongs to 0, pi by 2 க்ளோஸ் பிராக்கெட். இது வந்து க்ளோஸ் பிராக்கெட் போட்டு and b belongs to 0, pi by 2. ஏன்னா எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் வரணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு. அப்படின்னா இதுல இருந்து a plus b என்ன வரும்னு சொல்லுங்க. a plus b வந்து belongs to 0, பைன்னு வருது. a, 0 வந்து a plus b வந்து 0 to பைன்னு வருது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 1ன்னு வந்திருக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ வந்து ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்க வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுட்டுனா எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வராது இல்லையா? இங்க இன்இக்வாலிட்டி கண்டிஷன் தானே இருக்கு. அப்போ இன்இக்வாலிட்டி வரும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படி வருது. இதை ரூட் எடுத்துருங்கப்பா.
இப்போ எக்ஸ் ஒய் பாசிட்டிவ்னா அதனால ரூட் எடுத்தோம்னா அப்படியே ரூட் எடுத்துக்கலாம், மாடுலஸ் போட தேவையில்ல. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் எக்ஸ் ஒய் வருது. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸ் ஒய் இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது புரியுது தானே இப்போ உங்களுக்கு? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் லெஸ் தென் 0 வருதா? இந்த ஃபார்முலா தான் காஸ் ஏ பிளஸ் பி தானப்பா. இது வந்து காஸ் ஏ பிளஸ் பி. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி வந்து நமக்கு லெஸ் தென் 0ன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. காஸ் ஏ பிளஸ் பி லெஸ் தென் 0 வந்திருக்கு. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி வந்து லெஸ் தென் 0 வரணும்னா காஸ் ஏ பிளஸ் பி வந்து என்ன வரணும்னு சொல்லுங்க? லெஸ் தென் 0 வரணும். அப்போ காஸ் ஏ பிளஸ் பி லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா அப்போ ஏ பிளஸ் பி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும்? எய்தர் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும். அப்போ செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும்னா நமக்கு அப்போ ஏ பிளஸ் பி வந்து எங்க இருக்கணும் பாருங்க. இங்க 0 to பைன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஏ பிளஸ் பி 0 to பை இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஏ பிளஸ் பி வந்து இந்த கண்டிஷன் பார்க்கும்போது செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட் வரணும்னா அப்போ 0 to பை என்னும் போது செகண்ட் குவாட்ரண்ட் தானே வரும். அப்போ ஏ பிளஸ் பி வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கலாம்? பை பை 2ல இருந்து பை வரைக்கும் எடுத்துக்கலாம். பை பை 2ல இருந்து பை வரைக்கும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து நம்ம பை பை 2ல இருந்து பை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனா பை பை 2ல இருந்து பை வரைக்கும் எடுத்தோம்னா நமக்கு சைனுக்கு வந்து அது பிரின்சிபல் டொமைன்ல வராது. அப்போ பிரின்சிபல் டொமைன்ல வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னா இதை வந்து என்ன பண்றேன்னா மைனஸ்ல மல்டிப்ளை பண்றேன். மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும். அதனால மைனஸ் பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் பை பை 2 அப்படின்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன்னா இதுல பை ஆட் பண்றேன். பை ஆட் பண்ணா அங்க 0 ஆயிரும். 0ன்னு போட்டுட்டு இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பை மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து என்ன வந்தது? பை பை 2 வந்துருது. அப்போ 0 to பை 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 மைனஸ் ஏ பிளஸ் பின்னு போட்டோம்னா அது 0 to பை பை 2ன்னு வரதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா வந்து அது பிரின்சிபல் டொமைன்ல வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன சொல்லுங்க? சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? அப்போ எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது இல்லைங்களா? இது வந்து பிரின்சிபல் டொமைன்ல இல்ல ஏ பிளஸ் பி பிரின்சிபல் டொமைன்ல வரதுக்கு எழுதுறேன். சைன் 180 மைனஸ் தீட்டா என்னப்பா? சைன் 180 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா தானே. அப்போ சைன் தீட்டா பிளேஸ்ல சைன் 180 மைனஸ் தீட்டா போட்டுங்க. அப்போ சைன் பை மைனஸ் ஏ பிளஸ் பின்னு போட்டுட்டேன். சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். புரிஞ்சுங்களா? இப்போ பை மைனஸ் ஏ பிளஸ் பி வந்து 0 to நமக்கு 0 to பை பை 2 வந்துருச்சு இல்லப்பா? சரி ஓகேப்பா. இப்போ கரெக்டா வந்துருச்சு இல்லப்பா? இது 0 to 90 வந்து வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து இது பிரின்சிபல் டொமைன்ல வந்ததுனால அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்துருங்க. அப்போ ரெண்டு சைடு அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்துருங்க. சைன் இன்வர்ஸ்னு போட்டீங்கன்னா இங்கே சைன் இன்வர்ஸ் போட்டுருங்க. இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? சைன் இன்வர்ஸ்னு போட்டுடலாம். இங்கே அப்படியே இங்கே சைன் இன்வர்ஸ் போட்டிருக்கணும் எடுத்துங்கப்பா. சைன் இன்வர்ஸ் போட்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டா டீட்டான்னு வந்துடும். அப்போ பை மைனஸ் ஏ பிளஸ் பி பை மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் என்ன வருது பாருங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கொஞ்சம் டைம் கம்மியா இருக்குதுன்னா நான் டக்கு நீங்க கேட்குற டவுட்டை கூட விட்டுட்டு சொல்லிட்டே இருக்கேன் பாத்துங்க. இப்போ ஏ பிளஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? பை மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ஏன்றதான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பி என்றதான் சைன் இன்வர்ஸ் ஒய். அப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடணும், டைம் பத்தல. இந்த ஃபார்முலா வந்து புரிஞ்சு இல்லைங்களா? அதாவது எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இது எழுதியிருக்கும். அடுத்து வந்து எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 0 இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு இருக்கு இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது -5 மைனஸ் சைன் இன்வர்ஸ் இது மட்டும் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துடலாங்களா? இந்த கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துடலாம் பாருங்க. இப்போ வந்து கேஸ் பார்க்க போகிறது எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 1 இதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கப்பா, when x, y greater than or equal to -1 less than 0 இருந்து and x square plus y square வந்து நமக்கு greater than 1 இருக்கு. இந்த கேஸ்ல x, y வந்து greater than -1 less than 0 அப்படி தானே வரணும். அப்படி x, y நெகட்டிவ்ல இருக்குன்னா அப்படின்னா a belongs to என்ன வரும் சொல்லுங்க? -π/2, 0 வரும். அதே மாதிரி b belongs to என்ன வரும் சொல்லுங்க? -π/2, 0 அப்படின்னு வரும். அப்படின்னா a plus b என்ன வரும் சொல்லுங்க? நமக்கு belongs to -π, 0 அப்படின்னு வரும். அடுத்து அவங்களே கொடுத்துருக்காங்க x square plus y square என்ன சொல்லியிருக்காங்க? greater than 1 சொல்லியிருக்காங்க.
அப்படி எழுதுனா எப்படி எழுதலாம் சொல்லுங்க? இது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே அதே மாதிரி எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு பாது 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா? ரெண்டுமே எக்ஸ் ஒய் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் இருந்தா தான் நமக்கு பிரச்சனை. ரெண்டுமே நெகட்டிவா இருக்குனால மல்டிப்ளை பண்ணா பிளஸ் தான் வரப்போகுது. அதனால இது ரூட் எடுக்கும்போது அப்படியே எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டு இது வந்து எக்ஸ் ஒய் வருமா? எக்ஸ் ஒய் இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து மைனஸ் எக்ஸ் ஒய் வந்துட்டு லெஸ் தேன் 0 வருது. இதுதான் காஸ் ஏ பிளஸ் பிக்கு ஃபார்முலா. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? லெஸ் தேன் 0 வந்திருக்கு. அப்போ காஸ் ஏ பிளஸ் பி லெஸ் தேன் 0னா ஏ பிளஸ் பி எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணும்? எய்தர் செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல வரணும். செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட்ல வரணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஏ பிளஸ் பி எங்க இருக்கு சொல்லுங்க? ஏ பிளஸ் பி வந்து -π to 0 இருக்கு. -π to 0 இருக்கு. அப்படி தானப்பா இருக்கு? சரி. அப்போ -π to 0 இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பா ஏ பிளஸ் பி செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட் இருக்குன்னா ஆல்ரெடி நமக்கு ஏ பிளஸ் பி வந்து -π to 0னா அப்படின்னா கண்டிப்பா தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் வரணும். அப்படின்னா ஏ பிளஸ் பி வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். அப்படின்னா ஏ பிளஸ் பி தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா எங்க இருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க? -π இருந்து π/2 சாரி -π/2 வரைக்கும் இருக்கணும். -π இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லுப்பா? -π/2 வரைக்கும் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதை ஒரு மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. இது வந்து மைனஸ், ஏன்னா -π to -π/2 இருக்கு இல்லைங்களா? இது வந்து சைனுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன்ல கிடையாது. அதனால பிரின்சிபல் டொமைன்ல வரதுக்கு இது நம்ம மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம் பாருங்க. மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ π/2 கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பைன்னு போட்டுருங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா மைனஸ் பை ஆட் பண்ணுங்க. மைனஸ் பை ஆட் பண்ணுங்க. மைனஸ் பை ஆட் பண்ணீங்கன்னா -π/2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை மைனஸ் பை மைனஸ் ஏ பிளஸ் பி. புரியுதுங்களா? அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருது. இப்போ பாருங்க -π மைனஸ் ஏ பிளஸ் பி வந்து -π/2 to 0 வந்ததுனால பிரின்சிபல் டொமைன்ல வந்துருது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கான்செப்ட் எழுதிடலாம் பாருங்க. அப்போ sin a பிளஸ் பி இருக்கு இல்லைங்களா? sin a பிளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? x ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் y ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்க வந்து a பிளஸ் பி வந்து நமக்கு a பிளஸ் பி எங்க பார்த்தோம்னு சொல்லுங்க? a பிளஸ் பி வந்து -π/2 to -π பிரின்சிபல் டொமைன்ல இல்லாதனால இது அப்படியே நம்ம சைன் இன்வர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ சைன் இன்வர்ஸ் எடுக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin 180 பிளஸ் தீட்டா என்னப்பா? மைனஸ் சைன் தீட்டா. sin 180 பிளஸ் தீட்டா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. புரிஞ்சுங்களா? அப்போ sin 180 பிளஸ் தீட்டால வந்து மைனஸ் சைன் தீட்டா போடலாம் இல்லையா? அப்போ இதை மைனஸ் சைன் 180 பிளஸ் தீட்டா பை பிளஸ் ஏ பிளஸ் பி போட்டுக்கலாமா? இப்படின்னு எழுதிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் அடுத்த ஸ்டெப். அப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. ஏன்னா சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா தானே? அப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? சைன் மைனஸ் பை மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டுக்கோங்கப்பா. இப்படி போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்படி போட்டீங்கன்னா இப்போ -π மைனஸ் ஏ பிளஸ் பி தானே இங்க இருக்கு. இது வந்து -π/2 to 0 தானே வந்திருக்கு. அப்போ பிரின்சிபல் டொமைன்ல வந்துருச்சு இல்லையா? அப்போ பிரின்சிபல் டொமைன்ல வந்துச்சுன்னா அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்துடலாம். அப்போ அப்படியே சைன் இன்வர்ஸ் எடுத்துருங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க. இங்க சைன் இன்வர்ஸ்னு போடணும். இங்க சைன் இன்வர்ஸ் போட்டுக்கலாமா? சரி. இப்போ அப்படியே சைன் இன்வர்ஸ்னு போட்டாச்சு. கவனிங்க. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்து தீட்டான்னு வந்துடும். தீட்டா என்ன? -π மைனஸ் ஏ பிளஸ் பி. புரிஞ்சுங்களா? இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஏ பிளஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க பிளஸ் ஆயிரும். ஸோ ஏ பிளஸ் பி இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் வந்துடும். ஸோ -π மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஏ பிளஸ் பி என்றது என்னது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஏ பிளஸ் பி வந்து ஏ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பி வந்து சைன் இன்வர்ஸ் ஒய். தட் இஸ் ஈக்குவல் டு -π மைனஸ் சைன் இன்வர்ஸ் x root of 1 minus y square plus y root of 1 minus x square. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா தான் எல்லாமே. அதாவது இந்த ஃபார்முலா மட்டும் போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம்.